அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஹயாத்து ஸஹாபா பாடத்தொடரில் 8வது வகுப்பிலே நாங்கள் இருக்கிறோம். இதற்கு முன்னால் நடந்த எல்லா பாடங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன். செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இன்றைய பாடத்தில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், அர்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்-தஅவத அலா கௌமிஹி இந்த வஃபாத்தி அபீ தாலிப். அபூ தாலிபுடைய மரணம் சமயம் தன்னுடைய கூட்டத்தாருக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அல்லாஹ்வை பற்றி எடுத்து உரைத்தார்கள் என்ற பாடத்தை தான் இமாம் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் யார்? அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 8 வயது வரை, 6 வயதில் தங்களுடைய தாய் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம் ஏற்படுகிறது. 6 வயதிலிருந்து 8 வயது வரை சுமார் 2 வருடங்கள் தங்களுடைய அரவணைப்புல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல் முத்தலிப் வைத்திருந்தார். அப்துல் முத்தலிபுடைய சக்கராத் மரண சமயத்தில் தங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் அழைத்தார்கள். இந்த நேரத்தில் அபூ தாலிபை பார்த்து, இனிமேல் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர்களிடத்திலே பொறுப்பை கொடுத்துவிட்டு அப்துல் முத்தலிப் மரணம் அடைந்தார். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 8வது வயதிலிருந்து 50 வயது வரை கிட்டத்தட்ட 42 வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய சொந்த பிள்ளையை விட மிகவும் இரக்கமாக பார்த்து கொண்டவர் அபூ தாலிப். இந்த அபூ தாலிப் யாரு? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையாகிய அப்துல்லாவுடன் கூட பிறந்த சகோதரர். முறைப்படி பார்த்தால் அப்துல்லா இளையவர், அபூ தாலிப் மூத்தவர். அப்படி என்றால் அப்துல்லாவுடைய நானா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரியப்பா முறை வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரியப்பா தான் அபூ தாலிப். இந்த அபூ தாலிபுடைய மரணம் சமயத்தில் தங்களுடைய கூட்டத்தார் குறைஷிகளுக்கு, முக்கியமான தலைவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள் என்ற விடயத்தை தான் இந்த பாடத்தில் இமாம் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு வராங்க. அல்லாமா இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தாரீஹ்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இந்த வரலாறை பதிவு செய்கிறார்கள். லம்மா மரித அபூ தாலிப், அபூ தாலிப் எப்பொழுது நோய்வாய்ப்பட்டாரோ அவருடைய கடைசி சந்தர்ப்பம் சக்கராத்துடைய நேரம், தஹல அலைஹி ரஹ்துன், ஒரு கூட்டம் அபூ தாலிபிடத்திலே வந்தார்கள். ரஹ்த் என்று சொன்னால் 10ஐ விட குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுடைய குழுவுக்கு சொல்லப்படும். 10 அல்லது 10ஐ விட குறைவான நபர்களை கொண்டு ஒரு குறைஷிகளுடைய கூட்டம் அபூ தாலிபை சந்திப்பதற்காக வேண்டி வந்தார்கள். இவர்கள்ல அபூ ஜஹலும் இருந்தான். இஸ்லாத்துடைய பரம விரோதி தான் இந்த அபூ ஜஹல். இந்த குறைஷியர்கள் அபூ தாலிபை பார்த்து சொன்னார்கள், இன்னபின் அஹீக், உங்களுடைய சகோதரருடைய மகனாகிய இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய தெய்வங்களை ஏச ஆரம்பிக்கிறார். இன்னென்ன கட்டுக்கதைகளை எல்லாம் இவர் எங்களுடைய தெய்வங்களுடைய விடயத்திலே சொல்கிறார். எனவே நீங்கள் அவரை அழைத்து இவ்வாறு செய்யக்கூடாது என்று அவருக்கு நீங்கள் புத்திமதி கூற வேண்டும் என்று குறைஷியர்கள் அபூ தாலிபிடத்திலே சொல்லிக் கொண்டார்கள். இதை கேட்ட அபூ தாலிப் என்ன செய்கிறார்? ஃபபஅஸ இலைஹி, ஒரு மனிதரை அனுப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரச் சொல்கிறார். இந்த நேரத்தில் ஃபஜாஅ நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதஹலல் பைத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வருகிறார்கள், வீட்டுக்குள்ளால் நுழைகிறார்கள். எனவே இந்த கூட்டத்தாருக்கும், இந்த குறைஷி கூட்டத்தாருக்கும் அபூ தாலிபுக்கும் நடுவுல ஒரு சின்ன ஒரு இடம் இருந்தது. கதுரு மஜ்லிஸி ரஜுலின், ஒரு மனிதர் அமரக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் இருந்தது. இந்த இடத்தை பார்த்ததும் அபூ ஜஹல் பாய்ந்து விட்டான். ஏன்? இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உட்கார்ந்து அபூ தாலிபிடத்திலே அவர் பேசும் பொழுது இவருடைய பேச்சுக்கு மயங்கி நமக்கு எதிராக அபூ தாலிப் மாறிவிடுவாரோ என்று பயந்து அபூ ஜஹல் உடனடியாக அந்த இடத்துல போய் அமர்ந்து கொண்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரக்கூடாது என்ற காரணத்தால எந்த வார்த்தை வருதுன்னா ஃபவஸப, பாய்ந்து போய் அந்த இடத்திலே, ஃபஜலஸ ஃபி ஸாலிகல் மஜ்லிஸ், அந்த இடத்தில் அபூ ஜஹல் போய் அமர்ந்து கொண்டான். வலம் யஜித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸன் குர்ப அம்மிஹி, எனவே தன்னுடைய பெரியப்பாவாகிய அபூ தாலிபுக்கு நெருக்கமாக அமர்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இடம் கிடைக்கல. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டுடைய, அந்த அறையுடைய வாசல் இருந்த இடத்தில் ஃபஜலஸ, அமர்ந்து விட்டார்கள். இந்த நேரத்தில் அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், ஐயபன அஹி, என்னுடைய சகோதரனுடைய மகனே, இப்படித்தான் உங்களுடைய கூட்டத்தார் உங்களை பற்றி ஷிகாயத், பல முறைப்பாடுகளை செய்கிறார்.
சொல்கிறார்கள், வயஸ்உமூன அன்னக தஷ்திமு ஆலிஹதஹும், நீங்கள் அவர்களுடைய தெய்வங்களை ஏசுகிறீர்களாம், இவ்வாறு எல்லாம் நீங்கள் சொல்கிறீர்கள் என்பதாக உங்களின் மீது இந்த குறைஷியர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்களே என்று அபூ தாலிப் கூறுகிறார். ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த நேரத்தில் இன்னும் அதிகமான வார்த்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அபூ தாலிபிடத்திலே இந்த குறைஷியர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். எக்ஸ்ட்ரா வார்த்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போட ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், என்னுடைய பெரிய தந்தையே, இன்னி உரீதுஹும் அலா கலிமத்தின் வாஹிதத்தின், நான் அவர்களிடத்தில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்வதை தான் விரும்புகிறேன். அந்த வார்த்தையை மட்டும் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றால் ததீனு லஹும் பிஹல் அரப், இந்த வார்த்தை அவர்கள் சொன்னதின் காரணமாக ஒட்டுமொத்த அரபியர்களும் இவர்களுக்கு வழிபட்டு விடுவார்கள். அரபி அல்லாத அஜமியர்கள் அனைவரும் இவர்களுக்கு டெக்ஸ் கட்டி இவர்களுக்கு கீழால் அடிபணிந்து வாழ்வார்கள். அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை தான் இவர்களுக்கு நான் கூற விரும்புகிறேன் என்று சொன்னதும் அந்த குறைஷியர்கள் திடுக்கிட்டார்கள். உடனே சொன்னார்கள், கலிமத்தன் வாஹிதத்தன், நீங்கள் என்ன ஒரு வார்த்தையா சொல்றீங்க? ஒரு வார்த்தை என்ன? உங்களுடைய தந்தையின் மீது சத்தியமாக, அபீக அஷ்ரன், உங்களுடைய தந்தையின் மீது சத்தியமாக ஒரு வார்த்தை என்ன? 10 வார்த்தைகளை நாங்கள் சொல்கிறோம். அப்படி சொன்னால் அரபியர்கள் எல்லாம் எங்களுக்கு வழிபட்டு விடுவார்களா? முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அஜமிகள் எல்லாம் எங்களுக்கு அடிப்பணிந்து டெக்ஸ் கட்டி வாழ்வார்களா? அது என்ன வார்த்தை? ஒரு வார்த்தை என்ன? 10 வார்த்தையை நாங்கள் கூறுகிறோம் என்று அவர்கள் அதிர்ச்சி அடைந்தவர்களா, திடுக்கிட்டவர்களாக சொன்னார்கள். இந்த நேரத்தில் அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, வஅய்யு கலிமத்தின் ஹிய இப்னு அஹி, என்னுடைய சகோதரனுடைய மகனே, அந்த வார்த்தை தான் என்ன? நீங்கள் இந்த வார்த்தையை கூற சொல்கிறீர்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த வார்த்தையை தான் நான் கூற விரும்புகிறேன். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் எந்த இறைவனும் கிடையாது என்ற இந்த வார்த்தையை தான் நான் சொல்கிறேன் என்று சொன்னதும் உடனே அந்த கூட்டத்தார் அவர்கள் பதட்டம் அடைந்தவர்களாக, தங்களுடைய ஆடைகளை அவ்வாறு உதறியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்ல ஆரம்பித்தார்கள், அஜஅலல் ஆலிஹத இலாஹ வாஹிதா, எல்லா தெய்வங்களையும் இவர் ஒரே தெய்வமாக ஆக்க பார்க்கிறாரா? ஓர் இறை கோட்பாட்டை இவர் உருவாக்க பார்க்கிறாரா? அது எப்படி சாத்தியம்? நாங்கள் வணங்கி கொண்டிருந்த இந்த லாத், உஸ்ஸா, மனாத், ஹுபல் போன்ற சிலைகளை விட்டுவிட்டு அல்லாஹ்வை மட்டும் நாங்கள் வணங்குவதா? சாத்தியம் கிடையாது. இன்னஹாதா லைஷைஉன் உஜாப், இது ஆச்சரியமான விடயம் அல்லவா இருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? இந்த வார்த்தையை சொன்னால் எப்படி அரபியர்கள் நமக்கு அடிபணிவார்கள், அஜ்மியர்கள் டெக்ஸ் கட்டி வாழ்வார்கள்? இதெல்லாம் சாத்தியமற்ற விடயம் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்திலே அவர்கள் கோபமடைந்தவர்களாக அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்றார்கள். இவர்களுடைய விடயமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா சாதுடைய ஆயத்துகளை இறக்கி வைக்கிறான். அந்த ஆயத்தில் இவர்கள் சொன்ன அதே வார்த்தை அல்லாஹ் கூறுகிறான், அஜஅலல் ஆலிஹத இலாஹ வாஹிதா இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப் என்று அல்லாஹ் இவர்களுடைய இந்த விடயம் சம்பந்தமாக சாதுடைய பல ஆயத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குகிறான். ஆகவே இந்த சம்பவத்தை இமாம் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஹயாத்து ஸஹாபாவுல 2வது சம்பவமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே இந்த குறைஷியர்கள் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றிருந்தார்கள் தான், ஆனால் அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் செய்கிறான் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹும் இறைவன் தான், அவனுக்கு உதயொத்தாசைக்காகத்தான் இந்த லாத், உஸ்ஸா, மனாத், ஹுபல் 360 சிலைகள் காபத்துல்லாவுக்குள் இருந்தன. எந்த அளவுக்கு வருகிறது? ஒவ்வொரு விடயத்திற்கும் ஒவ்வொரு சிலையை இவர்கள் வணங்கிவிட்டு தான் செல்வார்கள். எனவே அல்லாஹ்வால் மட்டும் எல்லா விடயத்தையும் செய்ய முடியாது. அல்லாஹ்வை நாங்கள் நம்புகிறோம், ஆனால் அவனால் தான் எல்லாம் செய்ய முடியும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஓரிரை கொள்கையை மறுத்தவர்களாக அந்த இடத்தை விட்டு சென்றார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணம் வரை ஓரிரு கொள்கையின் மீது உறுதியாக இருந்து அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.